வணக்கம். இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மிஷினரிஸ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ரேப்பிங், சீலிங், ஸ்ட்ராப்பிங், வேக்கம், எம்ஆர்பி கோடிங் எல்லா மிஷினரிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா 2 விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டஸ்ட்ரி, எல்லா டைம்லையுமே அப் டு கோவிட் டைமில் கூட இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட ரொம்ப குவாலிட்டியான பேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா நிறைய ஃபுட் ப்ராசஸிங்க்கு பேக்கிங் பண்ணக்கூடிய மிஷினரிஸும் அதுக்கான சீலிங், கோடிங், வேக்கம் மிஷினரிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் அதிகப்படியாக மூவ் ஆகக்கூடியது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கண்டினியூஸ் பேண்ட் சீலிங் மிஷின். நம்ம பழைய காலத்தில் நம்ம வந்து மெழுகு திரியிலையும் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடிய இம்பல்ஸ் சீலரையும் பண்ணிட்டு இருந்ததில் இந்த மாடல், இந்த பேண்ட் சீலிங் மிஷின் அது எவ்ரி டைம் வந்து ஒரு அப்டேட்டட் போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிபி கவர், எல்டி கவர் எல்லா கவரும் சீல் பண்ணக்கூடிய குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பேண்ட் சீலர் மிஷின் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து எம்எஸ் பாடி, எஸ்எஸ் பாடி, வெர்டிக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்னு எல்லா விதமான நம்மக்கிட்ட கண்டினியூஸ் பேண்ட் சீலிங் மிஷின் மாடல்ஸும் இருக்குது. இதில் வந்து மினி மாடல்ஸும் இருக்குது. பிக்கர் 25 கிலோ 50 கிலோ பேக் பண்ணக்கூடிய ஹெவி டியூட்டி மாடல்ஸும் நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். அதே போல் வந்து ஒரு சின்ன நிறுவனம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு மளிகை கடையில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பவுச் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கிரானுவல், செமி கிரானுவல் ஃபில்லிங் இதில் வந்து ஒரு ஃபில் பண்ணிவிட்டு கிராம்ஸ் அழகாக அது மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதில் இந்த கண்டினியூஸ் பேண்ட் சீலிங் மிஷினில் வச்சு அதை சீல் பண்ணும்பொழுது அதோடைய பேக்கிங் குவாலிட்டி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னோம்னா நீங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டியை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 mm சீலிங் வந்து எல்லா கார்பரேட் கம்பெனியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீலிங் அண்ட் ஃபில்லிங் மிஷினரிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினரிஸ், இதில் வந்து ஒரு 5 கிராம் டு 500 கிராம் வரைக்கும் போடக்கூடிய மிஷினரிஸ் இருக்குது. அதே போல் 100 கிராம்லேருந்து 1 கிலோ போடுற வரைக்கும் மிஷினரிஸும் இருக்குது. இது நமக்கு என்ன மாதிரியான கவர்ஸை யூஸ் பண்ணுறோம், சூட் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸ், இப்போ நீங்கள் பொட்டுக்கல்ல, ரவை, அதே போல் உளுந்து, அதில் ஆரம்பித்து ஒட்டாத பவுடர் வகை, ஈரப்பதம் அதிகம் இல்லாத பவுடர் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பவுச் பேக்கிங் மிஷினரிஸில் போட்டுக்கலாம். இதில் வந்து ஆகர் ஃபில்லிங் டைப் இருக்குது. அதே போல் பேஸ்ட் ஃபில்லிங், லிக்யூட் ஃபில்லிங், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஷாஷை டைப்பில் வந்து நமக்கு பவுச் பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதனால் என்ன நமக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, எஸ்எஸ்ல ஃபுட் கிரேடில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆண்டர்பிரனர் இப்போ இமீடியட்டாக ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும், அவங்ககிட்ட வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் முதலீடு இருக்குன்னு சொன்னால் இந்த மிஷினரிஸ் வாங்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க நல்ல பொருளை வச்சு உங்கள் உணவு உற்பத்தி பொருளை தொடங்கலாம். இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக சொல்லணும்னா இந்த பேட்டர் மிக்சர் வித் ஃபில்லிங் மிஷினரிஸ், இதில் வந்து இன்றைக்கி இட்லி, தோசை மாவு எல்லா விஷயமும் இன்றைக்கி மாடர்ன் காலத்தில் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாருமே வாங்கக்கூடியது வந்து ரெடி டு ஈட் பேக் கவர்ஸில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்டர், 150 லிட்டர், 200 லிட்டர் இதை வந்து நம்ம இதில் மிஷினில் வந்து நம்ம ஊட்டிட்டு மாவு கைப்படாமல் அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து உளுந்தும் அரிசியும் வெந்தயமும் கலந்து இருக்கும்போது தான் ஒரு குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட். ஏன்னா ஒரு கவரில் இருக்கக்கூடிய மாவு நல்லாயிருக்கும், ஒரு கவரில் இருக்க மாவு சரியில்லாமல் போகலாம். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த எஸ்எஸ்ல வந்து 304 கிரேடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்சர் வச்சு பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm to 500 ml, 100 ml to 1000 ml, அதே போல் 500 ml to 5 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பேக்கிங் ஆகக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேட்டர் மிக்சர் வித் ஃபில்லிங் மிஷினரிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கறதுனால குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கும். ரெண்டாவது, இதில் வந்து எஸ்எஸ் 304 கிரேட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபுட் கிரேட் FSS சர்டிஃபிகேஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிஷினரிஸ்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இண்டக்ஷன் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய ஹார்லிக்ஸ், நெய், தேன், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுட்டு வேடை மேலே வச்சு சீல் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து நீங்கள் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸில் 100, 1000, 2000 பாக்ஸ் வரைக்கும் போடுறதுக்கு பாட்டில்ஸை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இதில் வந்து சீல் ஆகும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம மேனுவல் இண்டக்ஷன் சீலிங் வச்சுருக்கோம், கண்டினியூஸ் இண்டக்ஷன் சீலிங் வச்சுருக்கோம். இந்த இண்டக்ஷன் சீலிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சீல் பண்ணும் பொழுது அதோட குவாலிட்டி அதோடைய தரம் அப்படியே நீடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் கெட்டு போகாத தன்மையும் அது பாதுகாக்கிற மாதிரி இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் பாட்டில் லேபிளிங் மிஷின். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து உங்களுடைய ப்ராடக்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய எம்ஆர்பி எல்லாத்தையும் சொல்ல வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாட்டில்லையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து ரேப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த பாட்டில் லேபிளிங் மிஷினில் நீங்கள் பாட்டில்ஸை நீங்கள் தொடர்ந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் உங்களுடைய எம்ஆர்பி ப்ரைஸிங் இதெல்லாம் அந்த இதில் பிரிண்ட் ஆகி
ப்ராப்பராக அதில் சீல் ஆகி இந்த ரவுண்ட் பாட்டில் லேபிளிங் மிஷினில் வெளியில் வந்துடுது. அப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவலை ஜாஸ்தி பண்ணலாம். இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் போது சீலிங் ஆகட்டும், அதே போல் லேபிளிங் ஆகட்டும், அதே போல் வேட் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் சீலிங் ஆகட்டும், வேக்கம் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து நல்ல குவாலிட்டியில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேணும்னா யூஸ் பண்ணணும். ஸோ அதே பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து DZ500 சொல்லக்கூடிய வேக்கம் பேக்கிங் மிஷின். இதில் வந்து நம்ம DZ 260, 400, 500, 600 நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளினுடைய தரம் வந்து நீடிச்சு இருக்கிறதுக்கும் பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நைட்ரஜன் ஃப்ளஷிங் ஆப்ஷனோட சில டைம் கொடுக்குறோம். அந்த நைட்ரஜன் ஃப்ளஷிங் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த பொருள் இன்னும் காலத்துக்கு ஒரு மாதத்தில் கெட்டு போகக்கூடிய பொருள் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ FFSI சர்டிஃபிகேட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மிஷினரிஸ் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இந்த பாட்டில் சீமிங் மிஷின் சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து பஞ்சாமிர்த டப்பாவாகட்டும், இப்போ நெய் டப்பாகட்டும், இதில் நிறையா வந்து இப்போ நம்ம டின் கேனை வந்து சீல் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீலிங் கெப்பாசிட்டியோடு இருக்கணும்னு சொன்னால் இந்த சீமிங் மிஷினில் சீல் பண்ணும்போது அந்த பாட்டிலுடைய இது ஒரு லீக்கேஜ் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கும் அந்த சீமிங் மிஷின் நம்ம கிட்ட இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து பபிள் டீயில் ஆரம்பித்து பாப்கார்னில் ஆரம்பித்து எல்லா விதமான ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கப் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் 65, 75, 85 டயாவில் நீங்கள் ப்ராடக்டை வந்து உள்ளே போட்டுட்டு அந்த கப்பு மேலே வந்து நீங்கள் ஒரு சீட்டில் வந்து அழகாக உங்களோட கம்பெனியோடைய லோகோவோட கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த கப் சீலிங் ஃபிலிமை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா இப்போ என்ன சொல்கிறது ஃபங்க்ஷன்ஸு, அதே போல் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் வந்து ரெடி டு இது கைப்படாமல் நீங்கள் ஒரு 1000 பேக்கை ஒரு நன்னாரி சர்பத்தில் ஆரம்பித்து மோரில் ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னால் இந்த கப் சீலிங் மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீப் சேம்பர் வேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய இந்த மில்லட்ஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரைஸு, அதே போல் நம்ம இதெல்லாமே சொல்கிறது கருப்பு கவுனி அரிசி, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து அது ஒரு பட்டத்தில் விளையும். ஆனால் அது எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷினரிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் வேக்கம் பேக்கிங் மிஷினில் உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி அழகாக அதை வந்து சீல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரேக்கிங்கில் அடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருந்தாலுமே கூட நீங்கள் இடம் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ரேக்ஸில் வந்து ப்ராப்பராக அழுகிறதுக்கு இந்த மிஷினரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்ததெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கான மிஷினரிஸ். இதுலேயே ஒன்று பெரிய பவுச் பேக்கிங் மிஷினரிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து 10 ஹெட்ஸ் இருக்குது. இந்த மிஷினரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பேக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மல்டி ஹெட்டில் வந்து நீங்கள் இதில் மேலேருந்து உங்களுக்கு கன்வேயரில் வந்து ப்ராடக்ட் கொட்டிகிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா அதிலிருந்து ஸ்பீடாக உங்களுக்கு இந்த காலர் சூட் வழியாக உங்களுக்கு வந்து இந்த கவர் வெளியில் வரும். கவரில் நீங்கள் வந்து இதில் வந்து 100 கிராம்லேருந்து 5 கிலோ வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இதில் பவுடரு, பொடியாக இறக்குறதாகட்டும், இல்லைன்னா கிரானுவல்ஸ், இது மாதிரி எல்லா விதமான விஷயம் போடலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து வேகமான அளவுக்கு இதில் வந்து ஸ்பீடாக பேக்கிங் ஆகிறதுக்கு இந்த மிஷினரிஸ் யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப குவாலிட்டியான பேக்கிங் விரும்பக்கூடியவங்களுக்குலாம் இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு லோன்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே போல் சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதுக்கு ஒன்றும் இருக்காது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து குறைவான மிஷினரிஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இது பவுடருக்கும் யூஸ் ஆகும், கிரானுவல்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அதே போல் வந்து அரிசி வகையான விஷயங்களையும் போட்டுக்கலாம். ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். 10 ஹெட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து நிறைய கவர்ஸை நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் ப்ராடக்டை பொறுத்து அதோட ஸ்பீடு நம்ம மாறப்படும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட கண்டினியூஷனில் டோட்டல் இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொடுப்போம்.